ஃப்ரெஷரா ஃபாரின் போலாமா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசி. ஏன்னா ஒரு ஃப்ரெஷராக ஃபாரின் போகணும், அதான் நடிச்ச ஹீரோவாக நடிப்பேன் சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஃபாரின் தான் நான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள், யாரெல்லாம் ஃபாரின் போக முடியும், ஃபாரின் போகிறதுக்கு என்ன தான் பண்ணுறது, யாரை போய் பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் லென்த்தாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபாரின் ஏன் போகணும் அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தான் சொல்லணும், சரியா? ஸோ கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருங்க, ஏன்னா அதில் டைம் ஆகிடும். ஸோ கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு போய் சொல்லுங்கள், ஏன் நீங்கள் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்றீங்க. ஒன்று, நிறையா சம்பளம் வேணும் அப்படிங்கிறது ஆசை, எனக்கு இந்த இந்தியாவே பிடிக்கல, அதனால தான் நான் ஃபாரினில் போகிறேன், ஸோ போர்ன் இன் கலிஃபோர்னியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு ஃபாரினில் ஒர்க் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை, ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இந்தியா வந்துடுவேன், ஆனால் ஃபாரினில் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு போக போகிறேன் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க, அதனால் நான் ஃபாரின் போகிறேன். ஸோ என்னன்னா இப்போ ஃபாரின் போகிறதுக்கான காரணங்கள் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இதில் எந்த காரணமாக வேணால் இருக்கலாம், கமெண்ட்டில் சொல்லியிருப்பீங்க. ஃபாரின் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகணும் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குதுங்க. ஐயா, எந்த கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆட்டோகேட், சால்டோஸ், கிரியோ, கேட்டியா, ஆன்சிஸ், ஹைப்பர்மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. ஏன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டைமண்ட் சென்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஜிடிஎன்டி சிம்பிள், டிராயிங் ஷீட் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தான் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டூலை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சும்மா கலர் மாடல் மட்டும் பண்ணா பார்த்தாது, அதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஒரு டீடைல் டிராயிங்கும் உங்களுக்கு கொடுக்க தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். நான் முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 days ட்ரைனிங் இருக்கு. எங்கள் ட்ரைனிங்கில் கண்டிப்பாக நீங்கள் அந்த டிராயிங்கை மேனுஃபேக்சரிங்காக நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களை நாங்கள் தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டோம். இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக வேலையோட தான் வெளியே போவோம். அதுக்கு முன்னாடி என்ன வேலைக்காக நம்ம போக போகிறோம், ஏன்னா நீங்கள் ஃபாரின் போகிறதுனா ஃபாரின் டூர் கூட போயிட்டு வரலாம், அதையெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபாரின் போகணுன்னா ஃபாரின் ஏதோ ஒரு வேலைக்கு தான் நீங்கள் போகணும், ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக போகணும். சார் மெக்கானிக்கல் இன்ஜினியராக போகலான்னு இருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் இட்ஸ் அ டிபார்ட்மெண்ட். அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ரோலுக்கு போக போகிறீங்க, என்ன டெஸ்டினேஷன், அது நீங்கள் சொல்லணும். என்ன ரோலில் போக போகிறீங்களோ அதுதான் வேலை, ஓகேவா? ஸோ இப்போ வந்து சூப்பர்வைசர் கேட்டகரியில் குவாலிட்டி இன்ஜினியரா, இல்லை டிசைன் இன்ஜினியரா, அல்லது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில், இல்லை பர்ச்சேஸ் ரிலேட்டடா, பிளானிங் இன்ஜினியரா, ஸோ இந்த மாதிரியான மெக்கானிக்கலில் என்ன ரோலில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும், ஓகேவா? டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ரோல்ஸ் எந்த மாதிரியான கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்குது. இவன் இப்போ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஜெர்மன், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி UK இந்த மாதிரி ரிலேட்டடாகவும் இருக்கும், US பேஸ் பண்ணியிருக்கும், பட் யூஎஸில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு QC அப்படின்னு போனீங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஒரு பிளானிங் இன்ஜினியர், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெர்மன் இந்த மாதிரி சைடில் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரோல் செலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த மாதிரியான கண்ட்ரிக்கு நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறத வந்து வரிசையாக 1 2 3 அப்படிங்கிறத வந்து நீங்கள் வரிசைப்படுத்தலாம், பாசிபிலிட்டிஸ், ஓகேவா? ஸோ அப்படின்னா நான் வந்து டிசைன் இன்ஜினியர், நான் துபாய்க்கு போக முடியாதுன்னா முடியும், பட் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன ரோலுக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரியான கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே, இதை முடிவு பண்ணியாச்சு. இப்போது ஃபாரின் போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்லாம் எழுதி போவாங்க இல்லையா, IELTS, அந்த எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாது தான் அந்த லாங்குவேஜ். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சது போய் ஒரு மிஷின் ஓட்டுறதுக்கு தானா? மிஷின் ஓட்டுறது கூட பரவாயில்லைங்க, ஆனால் அதுக்கான சேலரியும் க்ரோத்தும் இருக்கா? என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அமைஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அதே வேலையை தான் நீங்கள்லாம் பார்க்குறீங்களா? எனக்கு புரியல. எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு அந்த மிஷின் ஓட்டுறது மட்டும்தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டரில் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது, அதுக்கான க்ரோத்தும் இருக்குது. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் வெல்டிங் QC, பைப்பிங் QC, NDT இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான வேலை லோக்கல்லையும் இருக்கு, அப்ராட்லையும் இருக்கு. இந்த ஃபீல்டில் என்ட்ராகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம MECயில் கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங், சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்லை, கையோட வேலையை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இந்த 30 நாளைக்கான அகாமடேஷனும் லஞ்சும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கோர்ஸை நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் உட்காந்தே படிக்க முடியும், ஆனால் ஆஃப்லைனில் நீங்கள் படிக்கணும் விருப்பப்பட்டா சென்னை அல்லது கோயம்புத்தூர் தான் வரும். இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுறதுக்கு மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு
meccoimbatore.com விசிட் பண்ணுங்க. அந்த லாங்குவேஜ் பாஸ் பண்ணாதான் நீங்கள் சில கண்ட்ரிக்குள் போக முடியும். பட் சில கண்ட்ரீஸில் அதெல்லாம் தேவையில்லை. உதாரணத்துக்கு சிங்கப்பூர். ஸோ இப்போ அவங்கெல்லாம் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் போகுமானா தெரியாமலும் நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு போக முடியும். கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணி உங்களை வர சொல்லிச்சுனா. பட் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கும், அதனால கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் செலவாகுமா சார்னா? ஆமாங்கய்யா, கண்டிப்பாக செலவாகும். எக்ஸாம் படிக்கணும், விசா ப்ராசஸ் பண்ணணும், இதுக்கெல்லாம் செலவு இருக்கும். ஓகே, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே உங்களுக்கு இந்த வேலை எப்படி இருக்கும், இந்த வேலை எப்படி நீங்கள் கிராப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த வேலையே இல்லாமல் நீங்கள் அங்கே போய் உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க? எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த வேலை ஃப்ரெஷருக்கு அங்கே கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஓகேவா? பட் எல்லா ஜாப் ரோலுக்கும் அப்படி இருக்காது. இதில் ரெஃபரன்ஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா இருக்கிறாரு, மாமா இருக்கிறாரு, ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இருக்கிறான், ஸோ அப்படிங்கிற மாதிரி இல்லை, அப்பா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ரெஃபரன்ஸில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விதிவிலக்காக இருக்கும். அவங்க கேட்டகரியே வேற. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாரின் போக முடியும். பட் நான் ஒரு மிடில் கிளாஸ், ஸோ பெரிய லெவலில் யாரும் ஃபாரின்லேருந்து எனக்கு யாரும் பெருசாக கான்டாக்ட் இல்லை, கனெக்ஷன்ஸ் இல்லை. நான் ஃபாரின் போக முடியுமா அப்படின்னா உங்களுக்கு வழி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதுதான் வழி, இதுதான் ரோடு மேப். இந்த ரோடு மேப்பை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லை ராக்கெட்லாம் போவேன் சார், தாவி குதிச்சு போவேன் சார் அப்படின்னு நடப்பிடிச்சிங்கன்னா தட் இஸ் யுவர் விருப்பம். ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா ஃபீல்டுலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். நீங்கள் எந்த ஃபீல்டில் வேலைக்கு போகிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு டிசைனில் போகணுமா, டிசைனில் யூ வில் கெட் மினிமம் ஆஃப் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா ஆர் இன் தமிழ்நாடு, எனிவேர், நோ ப்ராப்ளம். கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அது ஒன்று. ரெண்டாவது, அடுத்து உங்களுடைய நேமை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில் செட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்குள்ள த்ரூ பண்ணுங்க. எல்லாமே லிங்க்டின், நாக்ரி, டைம் ஜாப்ஸ், ஸோ இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் இந்தியில் வந்து எல்லாத்துலையுமே நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் நிறையா வெப்சைட்ஸ் வந்து பிரபலமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்லாம் உங்கள் ப்ரொஃபைலை வந்து சுத்த விடுங்க, சர்க்குலேட் பண்ணுங்க. ஸோ இப்படி சர்க்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பார்க்கும்போது உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்சல்டன்சிஸ், ஸோ டேட்டா கன்சல்டன்சிஸ்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்கள் ப்ரொஃபைலை பக்காவாக ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா யூ நீட் மினிமம் ஆஃப் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு. ஸோ அப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைல் வெயிட்டேஜாக இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் வெயிட்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கம்பெனியை உங்களை கூப்பிடுவாங்க. இப்படி போகக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான செலவும் இருக்காது. Company will give ticket, company will give visa, company will provide accommodation, company will provide food, guest house, everything. Sometimes உங்களுக்கு வந்து ஃபேமிலி விசாமே கொடுப்பாங்க. எஸ், நீங்கள் குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா குடும்பத்தோடு இங்கிருந்து நீங்கள் கூப்பிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம். சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சில கம்பெனிஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரூட்டில் போகும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு போகும்போது. அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் ஆகுறீங்க, அப்போ அந்த ஃபீல்டுக்கு எந்த கண்ட்ரியில் அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். அந்த கண்ட்ரிஸை அகைன் அண்ட் அகைன் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். வி ஹேவ் டு அப்ளை த லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இன்டர்வியூ ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷராக ஜென்ரலாக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு ஒரு வழி. பட் ஃப்ரெஷராக நான் சொன்ன இந்த ரோடு மேப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கேயும் நல்லா ஒர்க் பண்ணி இருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், செலவாகாது, ரிஸ்க்கு கிடையாது, எதுவும் கிடையாது. பட் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது தனி கேட்டகரியில் நீங்கள் ஈஸியாக போகலாம். ஸோ நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன், அமெரிக்கா மாப்பிள்ளையாக கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஃபாரினுக்கு எதுக்காக போகிறோம்? ஃபாரினில் போனால் எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் இருக்கிறீங்க. பட் அதே ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் இங்கே நம்ம ஊருக்குள்ளே வாங்கினா ஃபாரின் போவீங்களா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதில் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக இங்கேயே ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் அசால்ட்டாக நம்ம ஊர்லேயே வாங்கலாம். அதுக்கான ஸ்கில் செட் நம்மள்ட்ட இருந்துச்சு, அதுக்கான ஒரு கான்டாக்ட் ஸ்பியர் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி வி வில் கெட் ஜாப் லைக் தட். எஸ், ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவர் நம்பர் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். யூ கேன் கான்டாக்ட் அஸ், யூ கேன் கான்டாக்ட் த்ரூ வாட்ஸ்அப் ஆல்சோ. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபாரின் போகணுன்னா இதுதான் வழி, இவைகள் தான் வழி. தேங்க்யூ ஸோ மச்.